அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த தமிழ் நியூ சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே இதுக்கு டவுட் கேட்டிருந்தீங்க, தமிழ் எப்படி படிக்கணும் 100 மார்க் அப்படின்னு. சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சிலபஸ் வந்து அப்டேட் எதுவும் இல்லை. தமிழை பொறுத்தளவு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்தளவு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நிறையா மாற்றங்கள் இருக்குது தமிழில். நான் ஆல்ரெடி வந்து அந்த இலக்கிய முறைநடை 15 மார்க் எப்படி படிக்கணும்னு போட்டிருக்கேன். ஓகேவா, மீதம் இருக்க 85 மார்க்கை வந்து பார்க்க போகிறோம். மீதம் 85 மார்க் வந்து எப்படி படிக்கணும், சாரி ஆமாம் 15 போக 85 தானே இருக்குது. தமிழில் 100ல் 15 வந்து இலக்கிய முறைநடை. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இலக்கிய முறைநடையில் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ வெறும் 15 கொஸ்டின் தான். ஓகேவா, சிலபஸில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். ஓகே, அதை விட 85 மார்க் முக்கியம். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மார்க்கை வந்து பிரித்தே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பிரித்து கொடுத்துருக்கேன். எப்படி அப்படின்னா, மொத்தம் 100 மார்க்கு. 100ல் 85 வந்து இலக்கணம், ஃபுல்லாக இலக்கணம் தான். ஃபுல்லாக இலக்கணம், அதையும் பிரிச்சிருக்கேன். ஓகேவா, அடுத்து இலக்கியம் 15. இலக்கியம், உரைநடை, தமிழ் சான்றோர்கள் அப்படின்னா இப்படி ஒரு 15 மார்க் போயிடும். ஓகேவா, இதை விட்டுருங்க. இது மனப்பாடம் தான். எப்பவும் போல் இலக்கியத்தை எப்பயும் மனப்பாடம் தான் பண்ணுவோம். இலக்கியம் உரைநடைய இலக்கியம்லாம் ரொம்ப வைக்கலை, நல்லது. ஏன்னா பாடல் வரியை மனப்பாடம் பண்ணணும், அதோட பொருள் படிக்கணும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இங்கே இலக்கணம் பார்க்கலாம். 85 மார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 55 மார்க்கும் 30 மார்க் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. இந்த 55 பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இலக்கணம் தான். பியூர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலக்கணம் தான் படிக்கணும். ஆனால் இங்கே 30 அப்படி இல்லை, மனப்பாடம் பண்ணுற ஏரியா. இந்த 30 பார்த்திங்கன்னா 30 மார்க்கு மனப்பாடம் பண்ணுறது. அது எதுன்னு சொல்கிறேன். 55 மார்க்கில் என்னென்ன வருது, 30 மார்க்கில் என்னென்ன வருது. ஆக்சுவலாக இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு. அதில் எழுத்தும் சொல்லும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, கஷ்டமாக இருந்திருக்கும். அணி, யாப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கும், நமக்கு கொடுக்கலை. ஓகேவா, 55 மார்க் வந்து இலக்கணம் தான் படிக்கணும், புரிஞ்சு தான் படிக்கணும். ஆனால் 30 அப்படிலாம் மனப்பாடம் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி வந்து பிரித்து நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 85ல் 55 தனி, 30 தனி. இது வேறு ஏரியா, இதை விட்டுருங்க. இதுதான். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், எழுத்து கொடுத்துருக்காங்களா. எழுத்துக்கு 25 மார்க்கு. அடுத்தது சொல், எழுத்து சொல் அதே தான். அடுத்தது இதில் 15 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இலக்கணம் தான். அது ஃபுல்லாக இலக்கணம் தான். எழுத்து திறன் வினாக்கள், அது இலக்கணம் தான். ஓகேவா, எழுத்து திறன் வினாக்கள் வந்து நம்ம பிழையில் தான் வரும். வலு, வலா, பிழை அதில் தான் வரும். அது இலக்கணம் தான். எழுத்தும் திறன் கொடுத்துருக்காங்க, எழுதும் திறன்னு. ஆக்சுவலாக அது இலக்கணம். இந்த 3 டாபிக் மட்டும்தான் நான் 55 மார்க் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு எழுத்து. ஓகேவா, எழுத்து. அடுத்து சொல்லதிகாரம். அடுத்தது இந்த எழுதும் திறன் அப்படின்றதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் படிக்க வேணாம். மேலே 2 சொன்னா எழுத்து, சொல்லதிகாரம், அதை மட்டும் நீங்கள் படித்தாவே, அதை நல்லா படித்தாவே இதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக போட்டுடலாம். ஸோ மேலே இருக்கிறத கரெக்டாக படிக்கணும். எழுத்து, சொல்னு 2 கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எழுதும் திறன் அப்படின்றதுல சிலபஸை ரீட் பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிறது கொஸ்டின் மாதிரி இருக்கும், கீழே இருக்கிறது ஆன்சர் மாதிரி இருக்கும். சேம் தான், வந்ததே தான் திரும்ப திரும்ப வரும். ஓரெழுத்து ஒரு மொழின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஒரு மொழி ஓரெழுத்து. சிலபஸ் வந்து அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்ததே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சிலபஸை ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீட் பண்ணி பாருங்கள், நல்லா ரீட் பண்ணுங்கள், சிலபஸை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகே, இந்த 55 மார்க்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கில், தமிழ் புக்கில் பின்னாடி ஒவ்வொரு தமிழ் புக்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இலக்கணம் இருக்கும், அதை தான் படிக்கணும். ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், இலக்கணம் இருக்கும், அதை தான் படிக்கணும். இப்போ நிறையா பேர் கேட்குறீங்க, ஃபுல்லாக தமிழ் புக்கு படிக்கணுமா, புக்கு வாங்கி படிக்கணுமான்னு. இந்த சிலபஸ்க்கு பார்த்திங்கன்னா புக்கு வாங்கி படிங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில், ஒரு அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து இந்த சிலபஸ் அடிப்படையில் புக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வாங்கி படிங்க. புதுசாக சிலபஸ் அடிப்படையில், பழைய சிலபஸ் சொல்லலை, புதுசாக சிலபஸ் படி எது உங்களுக்கு ஓகேவோ அங்கே எது உங்கள் பக்கத்தில் இருக்கோ அந்த ஒரு அகாடமியில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த புது சிலபஸ் அடிப்படையில் என்ன புக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து வாங்கி படிங்க. புக்கை வச்சு படிக்கலாம். புக்கை வச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் தேடி தேடி படிக்கிறதுக்கு நமக்கு படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. எல்லா புக்லேயுமே சிலபஸ் இருக்கானா இல்லை. இப்போ 6th புக்கில் இருக்குது,
6th புக்கில் நியூ புக் அடிப்படையில் நியூ சிலபஸ் அடிப்படையில் 6th புக்கில் கவர் ஆகும், 7th புக்கில் கவர் ஆகும், 8th புக்கில் கவர் ஆகும், 9th புக்கில் வந்து ஒரு சில லெசன் தான் கவர் ஆகுது, 10th புக்லேயும் அதே போல் ஒரு சில லெசன் தான் கவர் ஆகுது. ஓகேவா? அது வந்து நான் வந்து ரொம்ப நாள் வந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே கவர் ஆகுது. பட் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இந்த டாப்பிக்கும் இங்கே கவர் ஆகுது அங்கே கவர் ஆகுது அப்படின்னு. பட் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு அது தெரியாது. நீங்கள் புக்கு வாங்கிக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் விருப்பம், நான் கண்டுபிடிச்சிடுவேன், புக்லேயே கண்டுபிடிச்சிடுவேன் பின்னாடி திருப்பி. அதான் புக்கில் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி இலக்கணம் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிக்க போகிறீங்க சிலபஸ் வச்சு. அது நமக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். நியூ ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு ஒரு புக்கை வாங்கிக்கோங்க. ரொம்ப இருக்காது, 500க்கு உள்ளே தான் இருக்கும். ஒரு புக்கை வாங்கிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்கூல் புக் சொல்லலை, சிலபஸ் அடிப்படையில் தமிழ் புக்கை சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த கலைச்சொற்கள், வாசித்தல், புரிந்து கொள்ளுதல், எளிய மொழிபெயர்ப்பு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும். இந்த சைடு ஒரு 35 மார்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுவும் அதே கதை தான் புக்குக்கு பின்னாடி இருக்கும். இலக்கணத்துக்கு பக்கத்தில் புக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி புக்குக்கு பின்னாடி இல்லை, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இது இருக்கும். இலக்கணம் ஏரியாவில் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியே இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியே. நிறைய பேர் கேட்குறீங்க நான் ஓல்டு புக் படிக்கணுமான்னு. ஓல்டு புக்கெல்லாம் விட்டுருங்க. பட் இருந்தாலும் அந்த இலக்கணம் இந்த மாதிரி சிலபஸ் அடிப்படையில் இருக்கிறதுக்கு மட்டும் தேடி படிங்க. இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இலக்கணம் இந்த சிலபஸ் அடிப்படையில் போட்ட புக்கை வாங்கிக்கங்கன்னு சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பழைய புக்கு புது புக்கு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மனப்பாடம் பண்ணுற 35 மார்க்குக்குமே நீங்கள் ஓல்டு புக்கை எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓல்டு புக்கில் தான் இது அதிகமாக கவர் ஆகுது. ஓகேவா? இங்கே நான் ஒரு 55 மார்க் சொன்னேன், இது வந்து நியூ புக்லேயே கவர் ஆகிரும். ஆனால் அடுத்து இருக்கிற 35 மார்க்கு மனப்பாடம் பண்ணுறது என்ன ஆகுது அப்படின்னா, ஓல்டு புக்கில் படிக்கிற மாதிரி இருக்குது. ஓல்டு 11th 12th புக்கில் படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி புக்கு போட்டிருப்பாங்க, நியூ சிலபஸ் அடிப்படையில் புக்கு போட்டிருந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. புக்கு வாங்குறது தப்பு இல்லை. வாங்கி எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இல்லை நான் புக்கிலேயே கண்டுபிடிச்சிருவேன்னா தப்பே இல்லை, புக்கில் படிச்சிருங்க. ஓகேவா? இவ்வளோதான். இது வந்து ஈஸியாக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஈஸி, நம்மளோட பார்வை தான். ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸி தான். கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் இது கஷ்டம்தான். சிலபஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். இப்போ நியூ ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த சிலபஸ் ஈஸி. ஓல்டு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சிலபஸ் கஷ்டம். ஏன்னா அப்போ வேறு மாதிரி படிச்சிருப்போம். ஓகேவா? இலக்கியம், உரைநடை அப்படின்ட்டு நிறையா படிச்சிருப்போம். அதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே புதுசு தான். சிலபஸ் எல்லாருக்குமே எப்படிப்பட்டது? புதுசு தான். ஸோ நான் இந்த சிலபஸ் அடிப்படையில் இப்போ லாஸ்ட்டாக 2024 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அப்படி இந்த சிலபஸ் அடிப்படையிலே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை அடுத்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ நான் 100 கொஸ்டினுமே செக் பண்ணேன், நியூ சிலபஸ் படி தான் இருக்குது. ஓகேவா? நியூ சிலபஸ் படி அந்த 100 கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க, அடுத்து எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகேவா? இந்த 55 மார்க்கு சொன்னதை இலக்கணம் தான் படிக்கணும், கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கோங்க, புக்கை வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழ் வந்து 100 மார்க் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 96 98 ஈஸியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு 90 லெவலில் எடுக்கலாம். 88 90. இலக்கணம் வந்து பார்க்க தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டுருவாங்க. கரெக்டான ஆன்சர் போட முடியாத அளவில் கொஞ்சம் கேட்பாங்க. இலக்கணம் அவங்க வச்சுருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டினை என்ன பண்ணுவாங்க, கஷ்டமாக கேட்பாங்க. இலக்கியத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நமக்கு புரியலை அப்படின்னாலும் அப்படியே மனப்பாடம் பண்ணிவிடுவோம். ஆனால் இங்கெல்லாம் அந்த கதையே இல்லை. இந்த மயங்கொலி பிள்ளைலாம் அது இதுக்கு முன்னாடி சிலபஸ்லேயே இல்லை. இப்போ ஒவ்வொரு எழுத்தையுமே கொடுத்து மயங்கொலி பிள்ளையே கேட்டிருக்காங்க. அடுத்து இணை எழுத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய புக்குலேயும் இணை எழுத்து இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. அடுத்து சுற்றெழுத்து நியூ புக்கில் இருக்குது, 6th புக்லேயே இருக்குது. வினா எழுத்து நியூ புக்கில் இருக்குது. ஒருமைப்பன்மை அறிதல், இந்த ஒருமைப்பன்மை அறிதல்லாம் பார்த்திங்கன்னா பழைய 9th புக்கில் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து அடுத்து ஒரு வீடியோ கொடுக்குறேன், ஒன்றுக்கும் எந்தெந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நியூ சிலபஸ், அப்டேட் ஆகிருக்க சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சிலபஸ் பார்த்து படிங்க. சிலபஸ் பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்டை டு அட்டைன்னு நம்ம இஷ்டத்துக்கு படிப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை, சிலபஸ் வச்சு தான் நம்ம படிக்கணும். ஓகே, ஏதாவது இந்த தமிழ் சிலபஸில் ஏதாவது டவுட் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன்.